பரம்பிக்குளம் அப்படின்ற பேரை கேட்ட உடனே நம்ம நினைவுக்கு வர்றது பசுமையான அந்த அடர்ந்த காடுகளும் நீரால் நிரம்பி வழிகின்ற அணைக்கட்டுகளும் ஆபத்தான வனவிலங்குகளும் தான். நாம் அந்த பரம்பிக்குளத்தில் ஒரு நாள் ஸ்டே பண்ணலான்னு டென்டட் நீஷ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில் போய் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். அதை பற்றி ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். நாம் அங்கே தங்கியிருந்துட்டு மறுநாள் காலையில் கிளம்பி ஜஸ்ட் நம்ம கார்லேயே ஒரு டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லி பரம்பிக்குளத்தை சுற்றி பார்க்க கிளம்பணும். அப்படி போகிற வழிகளெல்லாம் நமக்கு நிறைய வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. பர்டிகுலராக சொல்லணுன்னா அங்கங்கே அழகான புள்ளிமான்கள், மயில்கள் இதெல்லாம் பார்த்து ரசித்தபடியும் அந்த அணைக்கட்டுகள், அதாவது நீர் ஃபுல்லாக நிரம்பி வழிகிற இந்த டயத்தில் அந்த அணைக்கட்டு வழியாக பயணம் மேற்கொள்ளும் பொழுது நம்ம மனசு நம்மள்கிட்ட தான் இல்லை அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு மிகவும் அழகான ஒரு காட்டு வழி பாதையில் நாம் பயணம் மேற்கொண்ட ஒரு திருப்தி. அப்படியே நம்ம பயணத்தை முடிச்சுட்டு திரும்பி நம்ம ரூமுக்கு ரிட்டர்ன் வர்ற வழியில் சாலையின் நடுவில் ஒரு மயில் அழகாக தன்னுடைய தோகையை விரித்து ஆடிக்கிட்டு இருந்தது. அதை பார்த்து ரசிச்சுட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம். பார்ப்பதற்கு மிகவும் அரிதான ஒயில்டு டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னாய்கள் ஒரு 2 சென்னாய் அங்கே ஒடியாந்தது. நம்மளை பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் நின்று நம்மளை பார்த்தது, அதுக்கப்புறம் கிளம்பி உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான இந்த காலை பயணம் ரொம்பவும் அழகாக இருந்தது. இதோட முழு காணொலியும் நீங்கள் பார்த்து ரசிக்கணும்னா ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிலேட்டட் வீடியோலையும் கொடுத்துருக்குறேன், அங்கே போய் கூட ஃபுல் வீடியோவை பார்த்து நீங்கள் ரசிக்கலாம்.